மறக்காம பக்கத்துல இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நண்பர்களே. அது பக்கத்துலேயே கைப்புன்னு இருக்கும், அதையும் கொஞ்சம் கொடுத்துருங்க. மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன பேசுறாங்க, நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே. ஆஹா, வில்லிகள் பார்த்துட்டானுங்களே. இப்போ என்ன பண்ண? ஒரே இன்னும் எத்தனை நாள் இப்படி பொறுமையா இருக்குன்னு எனக்கு தெரியல. அண்ணா இது வரைக்கும் நம்ம எடுத்த முடிவு வேற, ஆனா இப்போ நம்ம எடுத்துக்க முடிவு வேற. இப்போ அவங்க சீர்பத்தை என்னன்னு காட்டிட்டாங்க நமக்கு. இப்பவும் நம்ம பொறுமையா இருந்தா சீக்கிரம் இந்த குடும்பத்துல யார் யார் இருக்கான்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? இருக்காங்களானே தெரியாது, இருந்தா தானே கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒருவேளை இருந்தா, ஒருவேளை பயந்து இருக்காங்களோ? அதான் இப்ப நாம வந்துட்டோமே, நாம சொந்தம் கொண்டாடிட்டோம்னு ஊருக்கே தெரியும். பிறகு அவங்க பயந்து இருக்க போறாங்க. ஒருவேளை நாமும் இவங்களே மாதிரிதான் நினைச்சிருந்தா வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு கணிப்பு கணிச்சிருக்கேன், அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்க இந்த வம்சம்னு தெரியாமலே ஏதாவது ஒரு மூலையில வாழ்ந்துகிட்டு இருந்தா. இங்க பாரு, என் பிள்ளைல ரொம்ப நாளைக்கு வச்சுக்க இருக்க முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எதுவும் ஆகாது. இன்னும் நான் தான் என் பிள்ளைக்கு அப்பான்னு உங்களுக்கு தெரியாது. தெரியல, அன்னைக்கு இன்னும் வேற பிரச்சனை வரும். லியோனா பேர்ல இருக்கிற பத்திரத்துல வேற ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்லன்னு நல்ல தரவா செக் பண்ணி பார்த்துட்டோம். அதுல லியோனாக்கு மட்டும் தான் சொத்து இருக்கு. அதுவும் அவங்க அம்மாக்குள்ள நகை, அவங்க அம்மா பேர் உள்ள சொத்து. இதை மட்டும் அந்த பெரியவர் எப்படியோ பத்திரப்படுத்திருக்காரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவ மிலிட்டரியில நர்ஸா இருந்தா, கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு அவ உறுதியா இருந்தவா. நாட்டுக்காக தான் என் உசுருன்னு சொல்லிட்டு இருந்தவா. நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவ இனி கல்யாணம் பண்ண மாட்டா, அவளுக்கு பாதுகாப்பு சொத்து வேணும்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அவ பேர்ல சொத்து மாறுச்சு. சொத்து மாறலாம் சரிதான், ஆனா அது எப்படி கரெக்டா லியோனாக்குன்னு பேர் மாறுச்சு? 18 வயசு ஆனோட லியோனாக்கு பேருக்கு மாறணும்னு எவ்வளவு தெளிவா எழுதியிருக்காரு. நீ இப்ப என்ன சொல்ல வர? அந்த பத்திரத்தை எழுதுனது உங்க மாமனார் இல்ல, அதாவது என் தாத்தா இல்ல, உங்க ஒய்ஃபு தான் எழுதியிருக்கணும். பெயர்காலத்துக்கு தானே இங்க வந்திருக்காங்க. எப்படியும் ஆபத்து இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கு. குழந்தை பிறந்த உடனே எப்படி கொண்டுருவாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க முன்னப்பட்டியே 18 வயசு ஆன உடனே அவ பேர்ல சொத்து மாறணும்னு அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்க. உங்க பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு லியோனான்னு பேர் வச்சதுக்கு அப்புறம் தான் அத்தை இறந்திருக்காங்க. அதாவது உங்க ஒய்ஃப் இறந்திருக்காங்க. அவங்க தான் விவரமா எழுதி அதை அப்பா கையில கொடுத்துட்டு போயிருக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே சொத்து அவங்க பேருக்கு வந்திருக்கு. அவங்க கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னனால்தான் முதல்ல அவங்களுக்கு பத்திரம் போட்டு சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் அப்படி எழுதி கொடுக்கணும் அவசியம் இல்லையே. மத்தவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி போயிருக்கலாமே. அத்தை கூட பிறந்தது எத்தனை பேர்னு உங்களுக்கு தெரியுமா? அதிகமா நாங்க பேசிக்கிட்டது இல்ல. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். நான் பாட்டுக்கு வீட்டுல வேலைக்கு போயிட்டேன். அவ நர்ஸா இருந்தா. மாசத்துல ஒருத்தருக்கும் சந்திப்போம், அவ்வளவுதான். 2-3 நாள் சேர்ந்து வாழ்ந்திருப்போம். இதுல நான் குடும்பத்தை பத்தி எங்க கேட்க? நான் வாழ்ந்ததே மொத்தமே மிஞ்சி போன 2-3 நாள் தான் இருக்கும். 2-3 நாள் தானா? 2-3 நாள் தான். டூட்டிக்கு லீவ் போட்டுட்டு நாங்க ஹனிமூன் போயிருந்தோம். அது மட்டும்தான் நாங்க வாழ்ந்தது. அதுல நாங்க எங்களை பத்தி தான் பேசிக்கிட்டோம். வேற எதுவுமே நான் பேசிக்கல. அந்த 2-3 நாள் வாழ்ந்ததுக்கு அடையாளமா தான் என் குழந்தைய பெத்து கொடுத்துட்டு போயிருக்கான். நான் ரிட்டையர்ட் ஆயிட்டு சேர்ந்து வாழலாம்னு ஆசைப்பட்டேன். சொல்ல போனா எனக்கு அவளை பத்தி முழுசா எதுவுமே தெரியாது. ஏமாமா, சொத்துக்காக தான் எங்க அம்மா அப்பாவை கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மிலிட்டரியில இருந்து அத்தையும் தாத்தாவும் ஏன் இங்க வரணும்? உங்க அம்மா அப்பாவை கொண்டுட்டாங்கன்னா உங்களுக்கு செய்தி வரல. உங்க அம்மா அப்பாவை ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு தான் அவங்க 2 பேருமே கிளம்பி இங்க வந்தாங்க. நாங்க மிலிட்டரியில தான் இருந்தேன். நான் தானே அவங்களை அனுப்பி வச்சேன். அப்ப என் ஒய்ஃபு மாசமா இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. நாங்க சேர்ந்தோம். அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ணனும் அண்ணியும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு செய்தி வந்ததுக்கிட்டு தான் மாமனாரும் என் ஒய்ஃபுங்க கிளம்பி வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஏன் மாமா? அப்பதான் போர் வந்தது. தீவிரவாதிகளால நான் பிடிப்பட்டேன். என்னை எதிர்நாட்டுக்காரங்க கைது பண்ணி கொண்டுட்டு போயிட்டாங்க. அதுல நான் இறந்துட்டதாவே முடிவு பண்ணிட்டாங்க. நான் இறந்துட்டேன்னா இங்க தகவல் வந்திருக்கு. கைது பண்ணதுல நானும் ஒருத்தனே யாருக்கும் தெரியாது. நான் போர்லயே இறந்துட்டதான் இவங்களுக்கு செய்தி வந்திருக்கு. அவ அதனாலதான் திரும்பி அங்க வராம இங்கே இருந்தா. ஒருவேளை என் ஒய்ஃபும் உங்க தாத்தாவும் அங்க வந்திருந்தா என் பொண்ணு அனாதையா இருக்க மாட்டான். என் ஒய்ஃப் என்ன விட்டு போயிருக்க மாட்டான். நான் இறந்துட்டேன்னு நினைச்சதா அவ இங்க இருந்தா. அவ இங்க இருந்தனால்தான் அவ உயிர் போயிருக்கு. மாமா அவங்க மிலிட்டரியில இருந்தாங்க. உங்க மாமனாரும் மிலிட்டரியில இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களை எப்படி இருந்தாலும் கொல்ல முடிஞ்சது? எனக்கு தெரியல. தந்திரத்தால கொண்டிருக்கணும். அதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணிருக்காங்க. அத அத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் பிள்ளைய காப்பாத்ததுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காங்க. அதனாலதான் தாத்தாவை வீட்டுல இருந்து அனுப்பியிருக்காங்க. என்னமோ சூழ்ச்சி நடந்திருக்கு. சரிங்க மாமா, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு சொல்லி தானே காஷ்மீர்ல இருந்து அத்தையும் தாத்தாவும் இங்க கிளம்பி வந்திருக்காங்க. அது கொலைன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு கொலைன்னு தெரியாது. கிட்டத்தட்ட எதிரி நாட்டுல 6 வருஷம் கைதியா இருந்தேன். நான் செத்துட்டேன்னு அரசாங்கமே முடிவு பண்ணுச்சு. ஆனா என் காலு மட்டும் தான் போயிருந்தது. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி இங்க வந்தேன்.
எனக்கு என் ஒய்ஃபோட குடும்பத்தை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. நான் என் ஒய்ஃப் மட்டும் தான் தேடி வந்தேன். ஆனா என் ஒய்ஃப் இறந்துட்டதா தகவல் எனக்கு வந்தது. ஆனா சத்தியமா என் குழந்தை பெத்து கொடுத்துட்டு அவ போயிருக்கா எதுவுமே எனக்கு தெரியாது. அவ குழந்தை உண்டானதும் தெரியாது, எனக்கு குழந்தை பிறந்ததும் எனக்கு தெரியாது. அவ இறந்துட்டான்னு நினைச்சு நான் அப்படியே என் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு மீண்டும் ஒரு டவுட் வந்தது. ஏன்னா என் ஒய்ஃப் இந்த குடும்பத்தை பத்தி எதுவும் சொல்லட்டாலும் என் மாமனாரு அதான் உங்க தாத்தா நிறைய விஷயங்களை என்கிட்ட சொல்லியிருக்காரு. திரும்ப நான் அங்க வந்தேன். நான் யாருன்னு காட்டிக்காமலே இங்க வந்தேன். அப்போதான் எனக்கு சில சந்தேகங்கள் வந்தது. நான் விசாரிச்சது என் ஒய்ஃபை பத்தி இல்ல, என் மாமனாரை பத்தி, அதாவது உங்க தாத்தாவை பத்தி தான் நான் விசாரிச்சேன். விசாரிச்சுட்டு நான் ரூம்ல தான் தங்கியிருந்தேன். என்ன கொல்லதுக்கு ஆள் அனுப்புனாங்க. அப்போதான் எனக்கு டவுட்டே வர ஆரம்பிச்சது. அப்ப என் மனைவி இவங்க கொல்லதான் செஞ்சிருக்காங்க எனக்கு சந்தேகம் வந்தது. இவங்க கண்ணிலே படாம பல நாள் என் காலை நான் சரி பண்ணேன். என் காலு சரியா இருந்தா தான் நான் இதோட சண்டை போட முடியும்னு காத்திருந்தேன். என்கிட்ட இருக்க காசு பணம் எல்லாத்தையும் கொட்டி என் காலை முத நான் சரி பண்ணேன். ஆனா அப்பவே எனக்கு என் புள்ள இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்படியாவது புள்ளைய கூட்டிட்டு நான் போயிருப்பேன். நான் மறுபடியும் வந்தது என் மனைவியை கொண்டு தேடிதான். அப்படி நான் வரும்போதுதான் வில்லிகள் பார்த்துட்டாளுங்களே. இப்ப என்ன பண்ண? பா, ஒரே பசி. ஏதாவது செஞ்சு சாப்பிட்டாதான் முடியும். கிச்சனுக்கு போய் சமைக்க போறேன். அத்தையோ உண்மையிலேயே பியைதான். இவளுக்கு ஏதாவது பண்ணுங்க. கொஞ்சம் அமைதியா இரு. என்ன அமைதியா இருக்க சொல்றீங்க? அவ கிங்ஸி மேல பைத்தியமா இருக்கா, அவன் இவ மேல பைத்தியமா இருக்கான். பைத்தியமாக்கிடுவா. இவ அம்மாவும் பைத்தியமாக்கி தான் கொண்டானுங்க. அப்படியே இவளையும் கொண்டுடலாம். ஆமா, இவ அம்மாக்காரியும் பைத்தியமாகி தான் செத்தா. விடு, பார்த்துக்கலாம். எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. அந்த டென்ஷன் இவ மேல பைத்தியமா இருக்கான். அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. என்ன சமைக்கலாம், என்ன சமைக்கலாம்? கிச்சனுக்குள்ளே போயிருக்கா. இருடி வா. என்ன சமைக்கலாம்? சாம்பார். இந்த பேரில் ஒன்றும் தொடாது. மட்டன் போர் அடிக்கு. மீன் குழம்பு வச்சுடாதா, அதுதான் எப்பவும் நம்ம ஃபேவரட். என்ன மீன் இருக்கு பாப்போ ஃப்ரிட்ஜில்? பாப்போ. கிச்சனுக்குள்ள உனக்கு என்ன வேலை? அதையே நான் திருப்பி கேட்டா உன்னை பேருக்கு தான் இங்க வாரிசுன்னு கூட்டு வந்திருக்கு. அதுவும் நாங்க செட் பண்ண ஆளு. அப்படியே வாரிசு மாதிரியே நடந்துக்கிறதா? ஆமா, நான் வாரிசா நடிக்க வந்த புள்ளதான். ஆனா இப்ப இந்த வீட்டு ராஜாவுக்கு என்ன பிடிச்சிருக்கு? இந்த வீட்டு இளவரசன் ராஜா மகாராஜா அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா. எனக்கு வருது. ஐயோ, அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா. என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறாரா. உங்ககிட்ட வச்சு கூட ஐயோ சும்மா இருங்க. எப்படி அச்சாரம் போட்டாரு பாத்தீங்களா? கண்ணத்துல நச்சுன்னு கொடுத்து அச்சாரம் போட்டுட்டார்ல. அப்படியே இங்கதான் கொடுக்க வந்தாரு. நான் தான் அப்படி தட்டி விட்டுட்டேன். தட்டி விடாம இருந்திருக்கலாம். இங்க பாரு, மீச குத்தி ஸ்கின் ஒரு மாதிரி ஆயிட்டு. அதான் அச்சாரம் போட்டு பத்திரிக்கை அடிச்சிட்டாருல்ல. இனி நான் வாரிசா இருந்தா என்ன, இளவரசியா இருந்தா என்ன, இனிமேல் ராஜாவுக்கு பொண்டாட்டி தானே. நீ யாருங்கறத முத மறந்துறாத. அதெல்லாம் நீ இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் இங்க வந்து உன்னை அடிச்சு துரத்திடுவேன். என்ன தங்கமயிலே, நான் தான் அவர் பொண்டாட்டி ஆக போறேன். வேற என்ன? அப்படிலாம் ஒண்ணு கனவு கண்டுகிட்டு இருக்காத. நீ வேற, அவர் வேற என்ன விடவே மாட்டேங்கிறாரு. நீ என்னன்னா இப்படி சொல்லுத? நேத்து எங்க போனீங்க? அவரு ரூம்ல தான். அவரு ரூம்ல உனக்கு என்ன வேலை? அவர் ரூம்ல உனக்கு என்ன வேலை? போட்டாங்க மேலே இனிமே நானே போன மாதிரி ரொம்ப தான் என் மேல கோவப்படுவா. நான் பாட்டுக்கு சும்மா வெளியில தான் நின்றுட்டு இருந்தேன். அப்படியே இடுப்பு பிடிச்சுக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டாவ. நான் வேண்டான்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. ஒழுங்கு போய் வீட்டை விட்டு வெளியே போயிரு. நானும் அப்படிதான் நினைச்சேன். நான் வரும்போதுதான் உன் உருவத்திலே நான் கிங்ஸனை பார்த்தேன். அவனை பார்த்தோன்னே நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். ஏன்னா அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருந்தான். எங்க அப்பா பார்த்திருக்கீங்களா? நான் உங்க அப்பாவை பார்த்திருக்கேன். ஒரு வாட்டி மிலிட்டரி கேம்ப் உங்க அப்பா வந்திருந்தாரு. உங்க அப்பா ரொம்ப கம்பீரமா இருப்பாரு. அவர் ரொம்ப பழக்கமாசாலியா இருப்பாரு, பயங்கரமா இருப்பாரு. நான் உங்க அப்பாவை பார்த்திருக்கேன். அப்போ நான் உங்க தாத்தாக்கு கீழே அப்போதான் மிலிட்டரிக்கு போயிருந்தேன். உங்க தாத்தா தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ அப்பாவும் மகனும் பேசிக்கிறத நான் பார்த்திருக்கேன். உங்க அப்பா ரொம்ப கம்பீரமா இருப்பாரு, கிட்டத்தட்ட உன்ன மாதிரியே. அப்பா என்னவா இருந்தாரு? அவர் மிலிட்டரியில எல்லாம் கிடையாது, அவர் ஜமீன்தாரா தான் இருந்தாரு. சொத்துக்களை பராமரிச்சுக்கிட்டு
எங்களோட நிலப்பலங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. அதனால தானே நீங்க அந்த அரசன் சொல்லும் போது இங்க யாருக்குமே சந்தேகம் வரல. ஏன்னா உங்க அப்பா உடனே மாதிரி தானே இருப்பாரு. அவரே மாதிரி கிங்ஸ் பார்த்தோன்னதான் நான் அந்த பையன்கிட்ட சந்தேகம் கேட்டேன். நீ யாரு என்னன்னு கேட்டேன். அவன் நான் ஒரு அனாதைன்னு சொன்னான். எனக்கு நம்பிக்கை வரல. அவன் எப்படி அனாதையா இருக்க முடியும்? அவன் அனாதை இல்ல, அனாதை ஆக்கப்பட்டிருக்கான்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அவன்கிட்ட நெருங்கி பழகுனேன். அவன் முழுக்க முழுக்க தான் ஒரு அனாதை மட்டும் தான் திரும்ப திரும்ப சொன்னானே தவிர அவனுக்கும் அரண்மனை பத்தி எந்த விவரமும் தெரியல. அவனை நான் தங்கி இந்த ரூமுக்கு வர சொல்லியிருந்தேன். வந்தான். அவன் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொன்னேன். அவன் நம்புனானா? அவன் நம்புனாங்கிறத விட என் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்தான். அவன் ரொம்ப குணம் உள்ளவன். அவன் எனக்கு ஒரே ஒரு வாக்கு கொடுத்தான். எனக்கு அந்த அரண்மனையில உரிமை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் அந்த அரண்மனையில பிறந்தனாலும் எனக்கு தெரியாது. ஆனா உங்க மனைவியை கொண்டவங்களுக்கு நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதுக்கு பக்கபலமா நான் இப்பன்னு சொன்னேன். நான் அவனைதான் இந்த அரண்மனைக்குள்ள இந்த வீட்டு வாரிசுன்னு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி எல்லாம் பேசி முடிச்சிருந்தேன். அவன் எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போகலான்னு சொன்னான். அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். விடிஞ்சா கல்யாணம். நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். அவ என் சாமி, என் உலகம் எல்லாம் சொல்லியிருந்தான். அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு என் பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த புள்ளை முழுசாவும் பார்க்கல. கல்யாணம்னு சொன்னானே, என்னால முடிஞ்சதை செய்யலான்னு வாரத்துல மீன் ரூம்ல இருந்து கிளம்பி போனேன். அவனை நான் பொணமா தான் பார்த்தேன். அவன் நைட்டெல்லாம் உங்க கூட இருந்தானே? ஆமா, நைட்டெல்லாம் அவன் என் கூட தான் இருந்தான். காலையில எனக்கு கல்யாணம், எனக்கு எல்லாமா இருந்து நீங்க தான் ஆசீர்வாதம் போகணும்னு என்கிட்ட பேசிட்டு இருந்தான். காலையிலேயே முகூர்த்தம் 8 மணிக்கெல்லாம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்லியிருந்தான். என்னையும் சாட்சி கையெழுத்து போட சொல்லியிருந்தான். ஆனா அவனை கடைசியில் நான் பணமா போவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ அதுக்கு முன்னாடி நீங்க இங்க வந்திருந்தீங்களா? இல்ல, நான் வரவே இல்லை. வேற யாருக்கிட்டே விசாரிச்சீங்களா? அது நான் விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நான் அரண்மனைக்குள்ள வரல. ஆனா ஆளு வச்சு அரண்மனைக்கு வெளியிலையும் உள்ளேயும் யார் யார் வாழ்றா, யார் யாருக்கு என்னென்ன உறவு முறைங்கத கண்காணிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சுது இந்த வீட்டுல அக்காங்கிற பேர்ல ஊத்தி இருக்கிறவா வேலைக்காரின்னு. அவ வேலைக்காரி தான், ஆனா அவளுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. யார் அந்த அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கா? ஒரு அரண்மனையில வேலைக்காரிக்கு எப்படி இத்தனை அதிகாரம் வந்தது? ஒரு அரண்மனையே கட்டி காக்குறா, ஊருக்கே தெரியுது. இப்ப இந்த ஊரே அவளை இந்த வீட்டு வாரிசுன்னு சொல்றேன். அந்த அளவுக்கு அவ பேர் வாங்கி வச்சிருக்கா. ஆனா இந்த அரண்மனையில அவளும் அவ கூட இருக்கிறது அவ புருஷன் கிடையாது. அது நானும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இந்த வேலைக்காரியை ஆட்டி படைக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்க இருக்காளே தங்கமேலு, இந்த குடும்ப வாரிசு, இந்த வீட்டு இளவரசின்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே, அப்ப அவ யாரு? அவளும் இவ பொண்ணு மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல இந்த புள்ளைய கொண்டு வச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த புள்ளைய அனாத புள்ளையா தான் இருக்கணும், இல்ல ஏதாவது கஷ்டப்பட்டு விட்டு புள்ளையா இருக்கணும். அவ பேச்சு திமிரெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. இங்க பாரு, என் புள்ளைய இங்க வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். லியோன் அவ தொட்டா என்ன ஆகுன்னு மரண பயத்தை காட்டி வச்சிருக்கேன். எனக்கு என்னமோ இந்த வேலைக்காரி ஆட்டி படைக்கிறதும் தங்கமயிலுக்கு சார்ந்தவங்களும் இதே ஊர்ல தான் இருக்கணும். வெளியூர்ல இருந்துகிட்டு இதெல்லாம் சாதிக்க முடியாது. அதுக்கு சாத்தியமும் இல்ல. பக்கத்துல இருந்துதான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க வந்தது தெரிஞ்சிருக்கு, நீங்க கிங்ஸ்கிட்ட பேசுனது தெரிஞ்சிருக்கு, அவனை போட்டு தள்ளியிருக்காங்கன்னா அப்ப இங்கே இருந்துதான் எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு இருக்கானுங்க. நீங்க எங்களை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரும்போது இங்க யாருக்குமே சந்தேகம் வரலையே, நீங்க யாருமே கேட்கலையே, அப்போ உங்களை ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். நானும் அதுதான் யோசிச்சேன். நான் இந்த வீட்டு வாரிசுன்னு சொன்ன உடனே நம்பிட்டாங்களே, அப்படின்னா இன்னும் ஒருத்தர் என்ன மாதிரி இங்க எவனோ இருக்கான், அப்படித்தானே? அதான் காரணம். அப்படின்னா உங்களை மாதிரி இங்க நிறைய பசங்க இருக்காங்க. எனக்கு அதுல எல்லாம் சந்தேகம் இல்ல. நான் என் அப்பா பேரை சொல்லிக்கிட்டு அவருடைய பையன் சொல்லி நான் இங்க வந்தேன். உங்களை, இவனை, என் அலெக்ஸ என் கூட பிறந்தவங்கன்னு சொன்னேன். ஏன் நம்புனாங்க? சொல்லுங்க மாமா, ஏன் நம்புனாங்க? அப்போ அப்பாக்கு இன்னும் பிள்ளைங்க இருக்காங்களா? அப்ப நான் மட்டும் இல்லையா? சொல்லுங்க மாமா, அப்போ கேள்வி கேட்டுக்கலாமே. உங்க அப்பாவுக்கு 2 பிள்ளை தான், ஒரு பிள்ளை தானே சொல்லிருக்கலாமே. அவங்க ஏன் சொல்லல? ஒருவேளை உங்க சித்தப்பாவோ பெரியப்பாவோ உங்க அப்பா மாதிரியே இருந்திருந்தா, இல்ல உண்மையிலேயே உங்க அப்பாவுக்கு இன்னும் பசங்க இருந்திருந்தா, அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இவங்க ஏன் இல்லைன்னா அவங்க வாயிலிருந்து வந்திருக்கலாமே, இத்தனை பயிலுக தான் இருக்குன்னு சொல்லிருக்கலாமே. ஏன் எதுவுமே சொல்லல? நான் என் கூட போந்தது 4 பேருன்னு சொன்னோன்னே 4 ஏத்துக்கிட்டாங்களே, அதுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. அப்போ உண்மையிலேயே என் கூட போந்தது 4 பேரா? விடுனே, இப்பதானே கிளறி விட்டுருக்கோம், ஒன்னொன்னா வெளியில வரும். சும்மா வெளியில தான் நின்னுட்டு இருந்தேன். அப்படியே இடுப்பு பிடிச்சுக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டாவ. நான் வேண்டான்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. ஒழுங்கு மொழியது வீட்டை விட்டு வெளியே போயிரு. நானும் அப்படிதான் நினைச்சேன். போங்க, அவைய படுத்துற பாட்டுக்கு வீட்டுக்கே ஓடிடலான்னு நினைச்சேன். விட மாட்டேக்காவல. மரியாதையா நீயா போயிட்ட உனக்கு நல்லது. ஹே, முத நீ யாருன்னு உனக்கு தெரியும்ல? உன் தகுதி என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்ன? நீ அரண்மனையில
நான் ஒரிஜினல் வாரிசுடி. நீங்க யாருங்க சீர்வத்தை நானும் சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். நான் கூட இந்த வீட்டை ஓடி போயினா நினைச்சேன். காலையில கட்டிக்கிட்டு விடவே மாட்டேங்க. போதும், ரொம்ப பெருமை பீத்திக்காத. அந்த கிங்ஸ் உன் மேல பைத்தியமா இருக்கானே, ரொம்ப பெருமை பீத்திக்காத. என்ன தங்கமயிலு, நீ அவனை முதர்ந்து லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? ஏய், இந்த பரியாச பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்ன தங்கமயிலு, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ இந்த வீட்டு வாரிசா நடிக்கிறதுக்கு தான் வந்த. ஒரிஜினல் வாரிசு இல்ல. அது இப்ப யாரு கேட்க போறா? நான் இப்ப கிங்ஸனுக்கு பொண்டாட்டி ஆக போறேன்ல. ஆக முடியாது. இப்போ இல்ல, எப்பவுமே இந்த தங்கமயில் தான் அந்த கிங்ஸனுக்கு. அத மறந்துடாத. கொத்தி சொல்லாத, கொன்றுவான். அந்த கிங்ஸனுக்கு எப்போதுமே நான் மட்டும்தான். யார் அது? வெளியே வாங்க. நான் இன்னைக்கு வருவேன்னு உங்களுக்கு தெரியாது. சாரிமா, இங்க சூழ்நிலை சரியில்லை, அதனாலதான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த வார்த்தை சொல்லுவ? நான் இந்த வீட்டு வாரிசு. நான் வரும்போது உனக்கு எந்த ஏற்பாடு பண்ண முடியாது. நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க. இங்க புரிஞ்சுக்கிட்டே என்ன இருக்குது? உள்ள வா, மிச்சத்தை பேசிக்கலாம். ஏய் லக்கஜப். ஆமா, இவ யாரு? Who is this? நீ யாரு? இந்த வீட்டு வாரிசு. நான்சென்ஸ். அப்ப நான் யாரு? சின்ன தப்பு நடந்து போச்சு. நீங்க உள்ள வாங்க, பேசிக்கலாம். உள்ள வந்து ஏதோ வாரிசு கேள்வி சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. டேடிய வர வச்சாதான் முடியும். நான் ஆல்ரெடி அவருக்கு சொல்லிட்டேன், வந்துருவாரு. இவனையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? வேலைக்காரி இல்லாம என்னால வர முடியுமா? பரவ எனக்கு எடிப்படி வேலை யாரு செய்வா? சரி, நீ உள்ள வா, என்ன நடந்ததுன்னு சொல்றேன். சரி, என் லக்கேஜ் எல்லாம் என் வேலை கத்துக்கிட்டு வருவா. உள்ள வாங்க, நான் ரொம்ப டயர்டா வந்திருக்கேன். சீக்கிரம் உள்ள வாங்க. இது எங்க அப்பா வாழ்ந்த வீடு. இது எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் வாழ்ந்த, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வாழ்ந்த அரண்மனை. அப்பா, அம்மா, ஏமா என்னை விட்டுட்டு போனீங்க? ஏமா என்னை விட்டுட்டு போனீங்க? ஏமா என்னை விட்டுட்டு போனீங்க? ஏமா என்னை விட்டுட்டு போனீங்க? இந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது. ஹாய் ஹாய். நான் கூட வேண்டாம். இந்த அரண்மனை இருக்கவங்கள பார்த்தாலே எனக்கு கோபம் தான் வரும். என்கிட்ட பேச வேலை வச்சுக்கிறாத. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. தைசில் நரவல யாரும் என்கிட்ட பேசாதீங்க. எங்க அம்மாவோட ரத்த வாடை என்ன அடிக்கு, எங்க அப்பாவோட ரத்த என்ன வாடை அடிக்கு. யாரும் என்கிட்ட பேசாதீங்க. அப்படின்னா இதுவும் இந்த வீட்டு பிள்ளை. அப்படின்னா கிங்ஸனுக்கு சம்பந்தப்பட்ட பிள்ளை தானே இருக்கணும். என்னமோ சொன்னால அப்பாவும் அம்மாவும் கொண்டுட்டாங்கன்னே, ரத்த வாடை அடிக்குன்னு சொன்னால. அப்படின்னா இந்த பொண்ணு என்னமோ சொல்லி அழுதால. அம்மா அப்பாவோட ரத்தமா கொண்டுட்டாங்கன்னு சொன்னா, அவளும் இந்த வீட்டு வாரிசுங்க. ஆனா அக்கா தங்கச்சின்னு சொல்றாங்க. ஆனா அவ என்ன இவள வேலைக்காரின்னு சொல்றா. இந்த புள்ள என்னன்னா அவளை அக்கான்னு சொல்லுது. ஒரே குழப்பமா இருக்க. வாசனை சுண்டி இருக்குது. நான் இன்னும் சமைக்கவே இல்லையே. நான் ஓ வாசனை சொன்னேன். இப்போ ஓ வாசனை என்னன்னு எனக்கு தெரியும்ல. கொன்னுடுவேன். அதான் நல்ல கொன்னிய. விடுங்க, நீங்க பாருங்க. விடுங்க. வெட்ட முடியாது, வெட்ட முடியாது. இங்க பாருங்க. விடுங்க. ஓய், அதெல்லாம் விட முடியாது. என்ன இப்படி பண்ணாதீங்க. அப்போ என்ன பண்ணணும்? நீ சொல்லு. நீ சொல்ற மாதிரி பண்ற. இந்த மாதிரி தான் வேண்டாம். வேற எந்த மாதிரி வேணும்? ஒரு மாதிரி வேணும். அப்படியா? போதும். நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. விடுங்க. விடுங்க. முடியாது. இப்படி பண்ணக்கூடாது, எனக்கு கோபம் வரும். எப்படி பண்ணக்கூடாது? இப்படி பண்ணக்கூடாது, எனக்கு கோபம் ரொம்ப வரும். சரி, எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னா நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ண பார்த்தா எனக்கு
என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல. அடிச்சிருவேன். அடிச்சுக்க. நிஜமாவே அடிச்சிருவேன். அடியாண்டி. அந்த பிஞ்சு வரலே என்னை தீண்டாதான் தானே ஆசையா இருக்கு. அந்த பிஞ்சு வரல வச்சு என்னை தீண்டி விளையாடு. நான் அடிச்சிருவேன்னு சொன்னேன். அடிச்சுக்கா. அதுதான் எனக்கு தீண்டி விளையாடுறது. அந்த பிஞ்சு வரலே என்னை தீண்டணும். அவ்வளவுதான். கொடுத்துடு. உன்னை கொடுத்துரு. முடியல. ஏன் பயமா இருக்கு. சப்பா, என்னடி பயம்? நான் தானே. இங்க பாரு, நான் ரவுடிதான் இல்லைங்கள. பொண்டாட்டி புள்ளைய நல்லா பார்த்துக்குவேன். உன்னையும் நமக்கு பிறக்க போற புள்ளையும் நல்லா பார்த்துக்குவேன். உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அவ்வளோ தைரியம் இல்லாமலா உன்னை இந்த அளவுக்கு? அப்படி ஒரு தைரியம் இல்லைன்னா உன் பக்கத்துல நெருங்கி கூட வந்திருக்க மாட்டேன்னு. முழுசா நம்பிக்கை இருக்க போய் தானே உன்கிட்ட இவ்வளோ நெருங்கி வர முடியுது. போதும், எனக்கு இறக்கி விடுங்க. முடியாது. சரி, ஒன்னு கொடு. ஒன்னு கூட இறக்கி விடுற. முடியாது, பயமா இருக்கு. கடிச்சு தின்றுவேன். பயமா இருக்கு. நான் என்ன பார்த்தா அப்படி உனக்கு பயமா இருக்கு? நிஜமா பட்டு போல இருக்கும். பட்டு போல பொம்மை மாதிரி. ஏன் அளவுக்கு பொண்டாட்டி இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படித்தாண்டி சொல்லுவேன். எங்க உன் கையை வச்சு தள்ளு பாப்போம். வேணாம். அந்த பாக்கியத்தெல்லாம் கொடுத்துட மாட்டியா? கெஞ்சுறல்ல. அந்த பிஞ்சு வரல வச்சு என்ன தள்ள. இல்லை ஒரு அடியாவது குடுண்டி. அந்த பிஞ்சு வரல என்ன தீண்டிட்டோம். முடியாது. ஒன்னா கடிச்சிருவேன். வாய்க்கு. நீ இப்படியே போனா நான் என்ன பண்ணுவேன்? சொக்க வச்சுட்டேன். சத்தியமா சொல்றேன்டி, இந்த லியோன் இப்படி சொக்கி போய் உங்ககிட்ட நிப்பேன்னு கனவுல கூட நினைக்கல. இந்த லியோன் ஒரு பொண்ணுகிட்ட இந்த அளவுக்கு சொக்கி போய் நிப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அவ்வளோ சொக்கி போயிருக்கேன்டி. அப்படி பார்க்காத. பார்க்காத. அணைச்சுக்கோமா. அணைச்சுக்கோமா. ஐயோ, சாரிண்ணா. சாரி, தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். யார் நீ? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது எங்க பெரியப்பா பொண்ணு கூட வந்திருக்கு. பெரியப்பா பொண்ணா? இந்த அரமனையா? ஆமா, இந்த அரமனைதா. எங்க பெரியப்பா பொண்ணு கூட வந்திருக்கு. எங்க பெரியப்பா நாளைக்கு வருவாரு. இவன் என்ன சொல்லிட்டு இருக்கா? எங்க இந்த அரமனையில் உள்ளவங்களா? தயவுசெய்து என்னெல்லாம் இதுல சேர்க்காதீங்க. எனக்கு இந்த அரமனைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எங்க பெரியப்பா அரமனை, அவங்க கூட வந்திருக்கேன். பெரியப்பான்னு சொல்ற, ஆனா நீ யார மாதிரி பேசிட்டு இருக்க? என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நான் எங்க பெரியப்பா கூட தான் வந்திருக்கேன், அவ்வளவுதான். இந்த பொண்ணு என்னட்டு சொல்லிட்டு போறா? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்களா. ஒரு பொண்ணு வந்திருக்கா, சரியான திமிர் பிடிச்சவ. அந்த பொண்ணு இவளை வேலைக்காரின்னு கூப்பிடுதான். ஆனா 2 பேரும் சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்களாம். அக்கா தங்கச்சி தான். ஆனா இந்த பொண்ணு அவ வேலைக்காரி மாதிரி நடத்துறா. ஏன் கால்ல போட செருப்பு வரைக்கும் இந்த பொண்ணு தான் எடுத்துக்கொண்டு கொடுக்குது. யாரெல்லாம் வந்திருக்கா? 2 பொண்ணுங்க மட்டும் தான் வந்தாங்க. இவளும் இன்னொரு பொண்ணும். இந்த பொண்ணு யாரும் இல்லைன்னா அழுதுகிட்டே நிக்கா. வீட்டுல இருக்க ஒவ்வொரு செவரையா பிடிச்சு பாக்குறா. அநேகமா இவளும் இந்த வீட்டுல தான் பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். நாமளும் இந்த அரமனை தானே. அப்ப அதே நீ மறந்துட்டியா? ஆமால, நான் நம்ப மாட்டேன். கொட்டிவேன். சொல்லிட்டேன்ல, நீ இங்கதான் பிறந்த. சித்தப்பானா அப்ப எனக்கு தங்கச்சி முறைங்களா இது வரும்? அப்படிதான் வரும். அப்போ எங்க அப்பா கூட பிறந்தவங்க இருக்காங்களா? இந்த பொண்ணு கிட்ட நீ வேற ஏதாவது பேசி பாத்தியா? இல்ல, அந்த பொண்ணு என்கிட்ட எதுவும் பேசாதன்னு கோவப்பட்டுட்டா. என்னமா இருக்குத? இந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா தெரியல. அந்த பொண்ணு அழுதுச்சு, அது மட்டும் எனக்கு தெரியும். அம்மா அப்பாவோட ரத்த அவசரம் இன்னும் அடிக்கின்னு சொன்னா. மாமா மாமா, ஏன் என்னாச்சு? ஒண்ணுல. சீக்கிரம் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிடறேன். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு நாம இங்க போயிடலாம். நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு குழந்தைங்க, நமக்குன்னு சந்தோஷமான ஒரு லைஃப் போதும். என்ன நடந்தாலும் என் கூட இருப்பலாடே.
எனக்கு ஒன்று மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். நீ என் கூட இருந்தனா. ஐ லவ் யூ. கட்டி பிடிங்களா, இறுக கட்டி பிடிங்களா. இப்போவே நீங்க எனக்கு வேணும். எனக்கு கொடுக்க தயாரா தான் இருக்கேன். மனசுக்குள்ள 1000 வழிகள் இருந்தாலும் நீ என்கிட்ட காட்டுற இந்த பாசம். நம்ம ரெண்டே சந்தோஷமா வாழுவோம். நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. குழந்தை குட்டியோட நம்ம சந்தோஷமா வாழ்வோம். சீக்கிரம் எந்த போயிடலாம். எல்லா குழப்பமும் சரியாயிரும். நம்ம சீக்கிரம் எந்த போயிடும். நமக்குன்னு ஒரு அழகான வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு போயிடும். கொடுடி எனக்கு உன் அன்பு மொத்தத்தை எனக்கு கொடு. என்னையே கொடுக்க போற, மொத்தத்தை கொடுக்க மாட்டேன்னு. அலெக்ஸ் எங்க போனா? அலெக்ஸ் சரண், இந்த உலகத்துல என் மேல இறக்கப்பட்ட ஒரே ஒரு ஆளு நீ மட்டும்தான். எனக்காக அங்கிருந்து வேலையை விட்டுட்டு வந்தா. சரண், சரண், நீ எப்படிங்க? சரண். என்ன என்ன பண்ற? உன்னை இனிமேல பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சு பயந்துட்டேன். நீ அங்கேயே இருந்திருந்தா என் மனசுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஏன் என்னை விட்டுட்டு வந்த? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உன்னை ரொம்ப தேடிச்சு. என்ன என்ன பண்ற? மாட்டேன், உன்னை விட மாட்டேன். இந்த உலகத்தை என்கிட்ட பாசம் வந்தது எனக்காக எனக்காக பேசினது நீ மட்டும்தான். நீ போனதுக்கு அப்புறம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். உன்னை தினமும் என் இதயம் தேடிச்சு. உன்னை எப்படியாவது ஒரு முறை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். வாழ்க்கையில ஒரு முறையாவது உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் என்னை விட்டுட்டு வந்த? என்னை விட்டுட்டு வந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என் முதலோட பொண்ணு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா இரு. வந்ததே வந்த என்னையும் கூட்டிட்டு வந்திருக்கல. நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். என்னை கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்த நானும் வந்திருப்பேன்ல. என்னையா அங்க விட்டுட்டு வந்த? வாடின்னு கூப்பிட்டு நான் வந்திருப்பேனே. உன் கையை பிடிச்சிக்கிட்டு வந்திருப்பேனே. ஏன் என்னை விட்டுட்டு வந்த? உனக்கு மனசு வலிக்கலையா? ஏன் என்னை தேடி வரல? நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஐ லவ் யூ சரண். ஐ லவ் யூ சரண். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிச்சேன்னு எனக்கு தெரிஞ்சது. வாழ்க்கையில ஒரு மரியாதை ஒன்று பார்க்கணும்னு நினைச்சேன். எங்க பார்க்காமலே போய் சேர்ந்துடணும்னு பயந்துட்டேன். என்ன உளறுத? நான் உளரல. நீ காட்டின அன்பு பாசம் இந்த உலகத்துல வேற யாருமே எனக்கு காட்டல. எனக்காக யாரும் வந்து நிக்கல. எனக்கு ஒன்று நீ தான் வந்து நிப்ப. நீ அந்த வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அனாதி ஆயிட்டேன். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். உன்ன மாதிரி ஒருத்தனை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு அழுத. ஐயா, அவன் கூட போயிருக்கலாமே, கையை பிடிச்சிட்டு போயிருக்கலாமே நினைச்சேன். பாரு, நீ நினைக்கிற மாதிரி வேண்டாம் சரண், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அது சரி, நீ எப்படி இங்க வந்த? யார் நீ? இங்க எதுக்கு வந்த? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு யாருமே இல்லைன்னு சொன்ன. அதான் எனக்கும் யாரும் இல்லைல்ல, எனக்கு கூட்டிட்டு வந்திருக்கல. சரி, நீ இங்க என்ன பண்ற? கதை மாதிரி சொல்லு. நீ எப்படி இங்க வந்த? அதான் எங்க பெரியப்பா மக தான் இங்க வந்திருக்கா. பெரியப்பா? உங்க பெரியப்பா? இது அவரோட அரண்மனை தான். என்ன சொல்ற? ஆமா. உங்க பெரியப்பா அரண்மனையா? ஆமா. அப்படின்னா இவ கிங்சன் எனக்கு தங்கச்சி. தலையில ஏன் என்னாச்சு? கிங்சன் என் தங்கச்சி. தங்கச்சி மர நம்ம தலையில என்னாச்சு? உங்க பெரியப்பா உண்மையிலே இங்குள்ள வரா? ஆமா. நான் உன்கிட்ட முன்னாடி கேட்ட எந்த ஊருன்னு நீ சொல்லவே இல்லை. எனக்கு இந்த ஊரு பிடிக்காது, இந்த அரண்மனையும் பிடிக்காது. என் வாழ்க்கையில இங்க வரவே கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்? எங்க அம்மா அப்பா உயிரோட கொன்னுட்டாங்க. கார்ல வச்சு எரிச்சு கொன்னுட்டாங்க. கேட்டா ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்க பெரிய பையன் அங்க கூட்டிட்டு போய் வளர்த்தாரு. இது கிங்சன் தங்கச்சி. அப்போ உனக்கு உங்க அண்ணன் இருக்கான். உனக்கு உங்க அண்ணன் கூட பிறந்தவன் இருக்கான். என்ன உளறிக்கிட்டு இருக்க? உனக்கு உங்க அண்ணன் கூட பிறந்தவன் இருக்கான். என்ன சாரம் சொல்லிக்கிட்டு இருக்க? என் கூட பிறந்தது யாருமே இல்லைன்னு சொன்னாங்களே. எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு, அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அது கொலைன்னு எனக்கு தெரியும்.
இவளுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு. இவளுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு. உனக்கு ஞாபகத்துல இல்லதான் என்று சொல்லுறியா? எதுக்குடா இதெல்லாம் கேக்குற? ஏய் இல்ல, உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், சீக்கிரம் வா. எங்க கூட்டிட்டு போற? ஏய், நான் முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், சீக்கிரம் வா. உனக்கு உங்க அண்ணன் உயிரோட இருக்கான். என்ன சொல்ற? வா, நான் உனக்கு காட்டுறேன். அங்கதான் உனக்கு கூட்டிட்டு போறேன். ஏய், உனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை பூரா சொல்லிடு, சீக்கிரம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். என்னடா உளறிட்டு இருக்க? என்ன கண்டுபிடிக்க போறீங்க? டேய், நான் எப்படா இங்க போலான்னு இருக்கேன். எங்க அம்மா அப்பா ரத்த வாட எனக்கு இன்னும் அடிக்குது. இங்கதான் செத்தாங்களா? ஆமா. அப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இதே இடத்துல தான் என்ன ஆளுது. எங்க அம்மா அப்பாவை கொல்லாதீங்க ஆளுது. உனக்கு உங்க அண்ணன் மாதிரி இருந்ததெல்லாம் தெரியாதா? தெரியாத. இவ என்ன புதுசா ட்விஸ்ட் கொண்டு வரா? சரி, நீ சீக்கிரம் நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். நம்ம என்ன கல்யாணம் பண்ணிட்டு தனியா வாழ போலாமா? நான் இனி ஃபாரின் போகல. அவ இன்னும் நாளைக்கு கிளம்புவா. நான் போக மாட்டேன். நீ என்ன உன் கூட கூட்டிட்டு போயிரு. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அண்ணங்க ஸ்தானத்தை நான் எடுத்துட்டேன். டேய், நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன உன் கூட கூட்டிட்டு போயிரு. அதான் உனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னல. என்ன கூட்டிட்டு போயிரு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது வாழலாம். நீ கொடுக்குற கூழ கஞ்ச போதுண்டா. உன் மார்பிள் சாஞ்சிக்கிட்டு உன் அரவணைப்புல வாழ்ற. எனக்காக நீ நிப்ப, எனக்காக நீ பேசுவ. அந்த வாழ்க்கை எனக்கு போதும். என்ன கூட்டிட்டு போயிருடா. உன் கூட என்ன கூட்டிட்டு போயிரு. ஐயோ, உங்க அண்ணனை எனக்கு தெரியும். நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? நீ இல்லாத உறவை பத்தி பேசிட்டு இருக்க. என்ன பத்தி உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு இந்த அரமணிக்கு என்ன சம்மந்தம் உனக்கு தெரியுமா? அதுக்குள்ள எனக்கு அண்ணன் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் யாருன்னு உனக்கு முதல்ல உனக்கு தெரியுமா? நீ இந்த அரண்மனை விட்டு பொண்ணு தானே? ஆமா. உங்க அப்பா இங்க பிறந்து வளர்ந்தவர் தானே? ஆமா. உங்க அம்மா அப்பாவை தீ வச்சு கொளுத்திட்டாங்க, கரெக்டா? ஆமா. அப்பனா உனக்கு உங்க அண்ணன் இருக்கான். ப்ளீஸ் டே, வா வா, நான் கதை திறப்பேன், வா. தூக்கிட்டு போயிடுவேன். வாடி, உள்ள போலாம். என்னை இவ்வளோ போதையாக்கி வச்சிருக்க. சத்தியமா உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகி இருக்க முடியல. போதும் விடுங்க. இன்னும் அள்ளி அணைக்கும் போல இருக்கு. இதே பத்தாதுன்னு இருக்கும். சரி, வா, உள்ள போலாம். நீங்க உண்மையிலே ரவுடியா? ஆமாமா, உன் மேல ஒரு திருக்காக்கி வச்சிருக்கல, நீ கேட்கதான் செய்வ. இல்ல, எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் உனக்கு தெரியாதே? தெரியல. இவ்ளோ காதலிக்கிறீங்க? உன்னை இதுக்கு மேலேயும் காதலிப்பேன். எப்படி காதலிக்கிறேன் மட்டும் பாரு. நீ போதும் போதும்னு சொல்லுவ. நான் அப்படி சொல்ல மாட்டேன். சொல்லவும் கூடாது. முழுசா முழுசா உனக்குள்ள நானும் எனக்குள்ள நீயும் பெண்ணி பிணைஞ்சு காத்து கூட போக முடியாத இடத்துக்கு பெண்ணி பிணைஞ்சிருக்கணும். போதும் பேசி பேசி காரியத்துல இறங்கிடுவேன்.